எம்எல்ஏக்கள் வந்துட்டு இருக்காங்க. அவங்க எல்லாமே இதுவரைக்கும் பெரிய பெரிய லெவலில் இருக்கவங்க தான் வந்திருந்தாங்க. பார்த்திங்கன்னா எங்கள் ஏரியா எங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்க பல்லவின்னு சொல்கிறவங்க ரொம்ப சாதாரண ஆர்டினரி பீப்புள் ரொம்ப கஷ்டப்பட்டு வந்தாங்க. அவங்களுக்கெல்லாம் வாய்ப்பு கிடைச்சது ரொம்ப சந்தோஷமாக நாங்கள் நினைக்கிறோம். சாதாரண பீப்புள் அவங்களுக்கு தான் தெரியும் மற்றவங்களோட கஷ்டம் என்ன கஷ்டம், அடித்தட்டு மக்களுக்கு என்னென்ன கஷ்டங்கள் இருக்குது, என்னென்ன பிரச்சனைகள் இருக்குதுன்னு அவங்களுக்கு தெரியும். ஏன்னா கஷ்டத்துலேருந்து வந்த பொண்ணு அவங்க வந்தது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவங்க மட்டும் கிடையாது, நிறைய எம்எல்ஏக்கள் அமைச்சர்கள் வந்திருக்காங்க. எல்லாமே நிறைய படிச்சிருக்காங்க. இதுக்கு முன்னாடி இருந்த அரசாங்கத்தில் யாருமே அந்த மாதிரி கிடையாது. அவங்க வந்து குடும்ப வழி அரசியலாக நடந்துட்டு இருந்தது. இப்போ இது வந்ததில் ரொம்ப 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 ஹாப்பியாக நாங்கள் ஃபீல் பண்ணுறோம். எங்களுக்கு யங்ஸ்டர்ஸ்க்கு பிடிச்ச மாதிரி ஒரு அரசியல் நடந்துட்டு இருக்கு. ரொம்ப சூப்பராக இருக்குது. இப்போ பல்லவி அந்த மேயர் பிரியா அந்த விஷயம் பார்த்தீங்களா? பார்த்தேன், காலையில் பார்த்தேன். ரிப்பன் கட் பண்ணும்பொழுது அந்த கேண்டில் விளக்கேற்றும் பொழுது மேயர் பிரியா வந்து அவங்கள இன்சல்ட் பண்ணாங்க. அவங்க கிட்ட கேண்டில் கொடுக்காம வேற ஒருத்தவங்க கிட்ட கொடுத்து அதை இன்சல்ட் பண்ணாங்க. அது ரொம்ப தப்பு. அப்படி பண்ணிடக்கூடாது. இப்போ இவங்க தான் ஃபர்ஸ்ட் வந்து பல்லவி தான் பாத்தீங்கன்னா மேயர் பிரியாவை தள்ளி விட்டுட்டு ரிப்பன் கட் பண்ற மாதிரி ஒரு வீடியோலாம் வந்திருக்கு. இவங்க மேல தான் தப்பு அப்படின்றாங்க. ரெண்டு பேரும் ஒண்ணா தான் கட் பண்ண வந்தாங்க. ரெண்டு பேரும் ஒரே நேரத்துல கட் பண்ண வரும்போது இவங்க ஸ்பீடா அவங்க கட் பண்றாங்கன்னு நினைச்சு இவங்களும் கட் பண்ணிட்டாங்க. அது எதுவும் தப்புல இல்ல நினைக்கிறீங்க? தப்புல இல்ல. உங்க ஏரியா தான பல்லவி? பல்லவி எங்கள் ஏரியா தான். ஃபர்ஸ்ட் இருந்த எம்எல்ஏக்கும் இப்போ பல்லவி வந்ததுக்கு அப்புறம் என்ன சேஞ்சஸ் நடந்துருக்கு? ஃபர்ஸ்ட் இருந்த எம்எல்ஏக்கள் வந்து பார்க்க கூட முடியாது, ரொம்ப பந்தா பண்ணுவாங்க. தாயகம் கவி தான் ஃபர்ஸ்ட் எம்எல்ஏ, அவர் தான். இப்போ பார்த்தீங்கன்னா பல்லவி ரொம்ப ஆர்டினரி பீப்புள். அவங்க ஈஸியாக போய் அவங்கள மீட் பண்ண முடியுது, எங்களோட குறைகளை சொல்ல முடியுது. இது வரைக்கும் அவங்க எந்த இனிஷியேட்டிவும் எடுக்கல. இப்போ தான் அவங்களுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்திருக்கு. ஆனாலும் வந்து அவங்க நிறவாச கர்ப்பிணியாக நிறைய ஓட்டு கேட்டு வந்தாங்க. ரொம்ப எல்லாமே ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அவங்களுக்கு எல்லாமே பொதுமக்கள் ஆதரவாக இருந்து அவங்கள வின் பண்ண வச்சுருக்கோம். அதே தொகுதியில் ஆம்ஸ்டாங் மனைவி இருக்காங்க இல்லையா, அவங்க பொற்கொடி ஆம்ஸ்டாங் நின்னாங்க. அவங்களையும் பீட் பண்ணி அவங்க வந்தது ரொம்ப மகிழ்ச்சி எங்களுக்கு. என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க உங்க ஏரியால பல்லவி? என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நிறைய என்ன பண்ணணும்னா, நம்ம ஏரியா பார்த்திங்கன்னா ஸ்லம்போடாக இருக்குது. அவங்களுக்கு எல்லாம் பட்டா கொடுக்கணும்னு நான் நினைக்கிறேன். கன்னிகாபுரம் பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி பிரச்சனை இருக்குது, அதை சரி பண்ணி கொடுக்கணும். பெண்களுக்கு பாதுகாப்பு ஆல்ரெடி இருந்துட்டு தான் இருக்குது. நம்ம ஏரியா பசங்க அந்த மாதிரி இஷ்யூலாம் அங்கே எதுவும் கிடையாது. பெண்களுக்கு கஞ்சாவை ஒழிக்கணும், போதைப் பொருளை ஒழிக்கணும். இதெல்லாம் பண்ணி கொடுத்தாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். பசங்களோட படிப்பெல்லாம் ட்ராப் அவுட் ஆகிறதுக்கு இந்த போதைப் பொருள் ஒரு பெரிய இஷ்யூவாக இருக்குது. அதெல்லாம் சீக்கிரமாக தடுத்தாங்கன்னா இமிடியேட் ஆக்ஷன் எடுக்கும். போலீஸ்கார் வந்து உடனே இமிடியேட்டாக வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணணும். பணத்துக்காக செயல்படக்கூடாது, வேறு யாருக்கோ இன்ஃப்ளூயன்ஸ்க்காக செயல்படக்கூடாது. எந்த சாதாரண மக்கள் வந்தாலும் இமிடியேட்டாக அந்த ஆக்ஷன் எடுத்து அவங்களுக்கு ரெமெடி கொடுக்கணும். இப்போ விஜய் சிஎம் ஆகி ஒரு 20 டேஸ் ஆகுதுல்ல, தமிழ்நாடு எப்படி போயிட்டு நினைக்கிறீங்க? முன்னாடி வந்து ரொம்ப முன்னாடி இருந்த சிஎம் ஸ்டாலின் இருந்தாங்க இல்லைங்களா, ஓவராக பந்தா பண்ணிட்டு பெருமை பண்ணிட்டு அந்த மாதிரி இருந்தாங்க. இவர் சிஎம்மாக வந்ததே நிறைய பேருக்கு சரியாக தெரியல. பந்தாலாம் இல்லாமல் சூப்பராக காமனாக பண்ணிகிட்டு இருக்காங்க. முன்னாடி அவங்க எப்படி இருந்தாங்களோ அந்த மாதிரியே இப்போ இருக்காங்க. அவர் மேலே நிறைய விமர்சனம் வருதுல்ல, எந்த பிரச்சனையும் அட்ரஸ் பண்ண மாட்டாரு, ப்ரெஸ் மீட் கொடுக்க மாட்டாரு அப்படின்னு. அவர் என்ன நினைக்கிறாருன்னா அதெல்லாம் டைம் வேஸ்ட்டுன்னு நினைக்கிறாரு. அந்த விமர்சனங்களை தவிர்த்துட்டு மற்ற வேலைகளை பார்க்கலாம். நம்ம எப்படி வேறு இம்ப்ரூவ் பண்ணலாம், நம்ம எப்படி மக்கள் கொடுத்த வாய்ப்பை வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம், நெக்ஸ்ட் லெவலுக்கு எப்படி கொண்டு போகலாம் அப்படின்றத அவர் யோசிச்சுட்டு இருக்காரு. ஸோ அதனால் வந்து இந்த விமர்சனங்களை தவிர்த்துட்டு இருக்காரு. பெண்கள் சேஃப்டி அதை தான் முக்கியமாக வந்து வச்சாரு. கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா நிறைய ரேப் நடந்துட்டு தான் இருக்குது வரைக்கும். அதை பற்றி என்ன? இதுக்கு முன்னாடி எவ்வளோ தான் சேஃப்டி பர்பஸ் இருந்தாலும் பெண்களோட ரேப்ஸ் நடந்துட்டு தான் இருக்குது. அவர் ஒரு மனுஷனால் ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் அதுக்கான நடவடிக்கைகளை அவர் எடுத்துகிட்டு தான் இருக்கார். பரவாயில்ல, எங்களுக்கான சிங்கப்பெண் பாதுகாப்பு படை இதெல்லாம் கொடுத்துட்ருக்காரு. நல்லா தான் பண்ணிகிட்ருக்காரு. பார்த்தீங்கன்னா இப்போ கூட இமிடியேட்டாக ஃபோக்ஸோவில் போடுறத பற்றி பண்ணிகிட்ருக்காங்க. நல்லா தான் போயிட்டுருக்கு. ஓகே, இப்போ ஜூலி பார்த்தீங்கன்னா பயங்கரமாக விமர்சனம் பண்ணுறாங்க விஜய். ஆமாம், கூட குழந்தை வந்து கலைஞ்சதுக்கு டிவி காரணம் அப்படின்னு. அதை பற்றி என்ன நினைக்கிறேன்? ஜூலி வந்து ரொம்ப லூஸுன்னு நினைக்கிறேன். நான் அவ்வளோதான் சொல்லுவேன். ஜூலி எல்லாம் கழுவி ஊற்றிட்டு இருக்காங்க. ஆனால் கூட ஜூலி அடங்க மாட்டுறாங்க. அவங்க வந்து டிஎம்கேக்கு ஆதரவாக இவங்களுக்கு ஏதோ ஒரு இன்கம் சோர்ஸ் இருக்கும். அதனால் அவங்க இது ஒரு அரசியல் சம்மந்தப்பட்ட விஷயம். அதனால் அவங்க இப்படியே ட்ரோல் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அவ்வளோதான். அவங்க ஃபேமஸ் ஆகிறதுக்கு சொல்லப்போனால் அவங்க வந்து சோஷியல் மீடியாவில் ஃபேமஸ் ஆகிறதுக்காக அப்படி பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு, அதான் உண்மை. நீங்கள் ஏதாவது அவங்களுக்கு சொல்லணும்? நான் ஏதாச்சும் சொல்லணுன்னா, அவங்க ஒரே ஒரு வாட்டி நம்ம ஜல்லிக்கட்டுக்கு பண்ணிவிட்டு ரொம்ப சீன் போட்டுட்ருக்காங்க. அதெல்லாம் அடக்கிக்கிட்டு ஃபேமிலியை பாருங்கள். எது உண்மையோ அதுக்கு பேசணும், தேவையில்லாமல் பேசக்கூடாது. அதுதான் நான் சொல்கிறேன் ஜூலிக்கு.